இந்நொடி பொழுதும் நம் நினைப்பில் வாழும். இத சொல்லவா நீ செத்து போனா கைவிட்டு போனா கொழுந்து வாசம்
இருக்கட்டும் இருக்கட்டும். உண்மையிலே உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொங்கல் நிகழ்ச்சியில தென் மாவட்ட திரைப்பட நம்ம கலைஞர் நலச்சங்கத்தில் இங்க வந்திருக்கிற இயக்குநர்கள் மற்றும் நமது நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் வரப்போற கலைஞர்கள் பூராமே பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா பின்னாடி பார்க்குறீங்க? நீங்க தான்மா பார்க்குது. என்னது நடிகரா யாரு அப்படின்னு தேடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, பதட்டப்படக்கூடாது. அந்த டீமோட சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த மாஸ் மணி அவர்களுக்கும் இது பொன்னாடை பற்றி சிறப்பிக்கிறாரு. உங்களுடைய பேருக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி அவரை மாற்றணும்? இன்னைக்கு பிரபலங்கள் ஆனாலும் அவர் எனக்கு மறுபடியும் சகோதரர். இந்த மாதிரி எனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஏன் சார்பாக சொல்லி கேட்டு நல்லது. கல்வி திமுக திரைப்பட இயக்குனர் திரு கௌதம் ராஜ் சார் மேடைக்கு வரும்.
பண்ணியிருப்பேனே தவிர அவ்வளோ நடிச்சு கொடுத்தாங்க. ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது மணிக்கு தான். ஏன்னா நான் கேட்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நான் உண்மையை சொன்னால் அவ்வளோ ட்ரபிள் பண்ணுவேன் மணியை. ஐயோ எனக்கு அந்த முகம் வேணும்னா இரவெல்லாம் தூங்கவே மாட்டாப்புல, விடிய விடிய அந்த கொண்டு வந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பேருமே நடிச்சு கொடுத்தாங்க. பயங்கர திறமசாலிகள் இங்கே இருக்கீங்க. இவங்க எல்லாருக்கும் இங்கே சினிமா எடுக்கிற எல்லாரும் அங்கேருந்து யாரையும் கூட்டிட்டு வராமல் இங்கேயே எடுத்துக்கணுங்கிறது மட்டும் என்னோட நான் சொல்லிக்கிறேன். நான் எனவே எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் அந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு வந்து பொங்கல் சிறப்பு படமாக வந்து கல்வி முருகன் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அதோட ஒரு போஸ்டர் இங்கே வச்சு வெளியிடணும்னு ஆசைப்படுறேன். எப்படின்னா இங்கே நம்ம படத்தில் நடித்த நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்தையும் முன்னாடி வச்சு அந்த போஸ்டர் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் நம்ம வெளியிடப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை வழங்கிய மணி அவர்களுக்கு, அவர் இன்னைக்கு உண்மையிலே மாஸ் காட்டிட்டார். மாஸ் பண்ணுங்கிறத நல்ல அற்புதமாக இருந்தது. அதாவது சென்ற ஆண்டு விழாவிலையும் நான் கலந்துட்டேன். அதை மாதிரி இப்பயே வந்து 10 மடங்கு வளர்ச்சியாக இருக்குது. அடுத்த வருஷம் போனால் 100 மடங்கு ஆகிடும்னு நினைக்கிறேன். சிறப்பாக இருக்கட்டும். உங்களுடைய இந்த ஒற்றுமை இன்னைக்கு மட்டும் இல்லாமல், பொங்கலில் மட்டும் இல்லாமல் எப்போதுமே, அதாவது மணி நமக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவரை கூப்பிடல, இவரை கூப்பிடல, அந்த குறையெல்லாம் இல்லாமல் அவர் எல்லாருக்கும் கூப்பிட்டு அவங்கவுங்களுக்கு தகுந்த வேடங்களை கொடுத்துட்டு இருக்காரு. நான் நிறையா பார்த்துருக்கேன். நிறையா திட்டும் வாங்குவாப்பில். ஏன்னா நாங்கள் நைட்டாக தான் கூப்பிடுவோம். மணி சீக்கிரமாக எங்கே இருக்க, குடு, உடனே குடு, இவரை காட்டுறேன்னு. அந்த மாதிரி ஒரு அருமையான அற்புதமான உழைப்பாளி உங்களுக்கு வந்து பொதுச் செயலாளராக கிடைச்சிருக்காரு. அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உங்களுடைய தலைவர் அவர்களும், பொருளாளர் அவர்களும், உப தலைவர்களும் எல்லாருமே உங்கள் சங்கத்தில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இல்லாட்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய விழா வந்து நடத்திருக்க முடியாது. அந்த விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை ரசித்த உங்களுக்கும், நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடத்தி காட்டிய அத்துணை நல்லவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து மதுரை வந்து தமிழ் சினிமாவோட ஒரு உண்மையான முகத்தை காமிக்கிறதுக்கான இடம் வந்து மதுரை. இங்கே வந்து சினிமா எடுக்கும் பொழுது சென்னையிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து அந்த முகங்கள் வந்து இங்கே காமிக்கும் போது அது ஒரு சின்ன ஒரு போலித்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். நான் கல்வி மூர்க்கன் எடுக்க நினைக்கும் பொழுது இங்கேருந்து இந்த மண்ணிலேருந்து மட்டும்தான் ஆட்களை வந்து பயன்படுத்திக்கணும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதனால தான் இங்கேருந்து ஒவ்வொருத்தவங்களையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது காமனாக வந்து நடிப்பு ஒரு சொல்லப்போனால் அது ஒரு மாதிரியான ஒரு தொழில் முறையானது. இங்கே உள்ள எல்லாருக்குமே நடிக்கிறவங்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கும். ஆனால் தொழில்முறையை அதை மாற்றுறதுக்கு வந்து அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சண்டை போகிற அளவுக்கு இருக்கும், அவங்கள திட்டுற அளவுக்கு இருக்கும். அதெல்லாம் பொறுத்துக்கிறாங்க. அவங்கெல்லாம் பொறுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் மணி தான். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியே கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து சத்தம் போடுவாங்க, நீங்கள் கேட்டுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தொழில்முறை நடிகர்கள் கிடையாது. அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்க வச்சுட்டு ஒரு இடத்துல வந்து எனக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ஆர்டிஸ்டுக்கு மேலே வந்து டைலாக் பேசியிருக்காங்க. டைரக்டாக உள்ளூர்லேருந்து மட்டும் பேசவே முடியாது. அதில் ஒரு போலித்தன்மை இருக்கும். அதனால தான் சில பேர் அப்படி ஒருத்தவங்க வெளியிலேருந்து நான் கொண்டுட்டு வந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இங்கே மதுரையிலிருந்தே உள்ள மக்களை வச்சு நான் டப்பிங் பேச வச்சேன். இதில் வந்து பல பேர் வந்து டப்பிங் பேசியிருக்காங்க. மணி இன்னொருத்தருக்கு பேசியிருப்பாரு. அந்த மாதிரி ஏன்னா அந்த ஒரிஜினல் ஸ்லாங் இருந்தால் மட்டும் தான் செட் ஆகணும். அது அத்தனைக்கும் முழுக்க காரணம் மணி தான். ஏன்னா இந்த அங்கே தொழில்முறை சார்ந்த ஆட்கள் வந்து ஒரு இடத்துல கூடி ஒரு சங்கம் வச்சு அதை வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொண்டாடி அதுக்கு அதை வந்து அவங்களை கௌரவிச்சு அந்த நாளாக மாத்துறதுங்கிறது வேற. இப்ப தென் மாநிலத்துல தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்கள்ல பல மாவட்டங்கள், இந்த புதுக்கோட்டையில நான் ஷூட் பண்ணேன், இந்த பக்கம் தேனி வரைக்கும் எல்லா பக்கத்துக்குமே திருநெல்வேலி வரைக்குமே ஆள் கொடுக்குற ஆளா வந்து மணிதான் இருக்காரு. ஸோ இந்த ஒட்டுமொத்த இடத்துக்கும் ஒரு கட்டமைப்பு உருவாக்கி ஒரு சங்கமாக வடிவமைச்சு எல்லாத்துக்கும் ஒரு கெட்டத்தை கிரியேட் பண்ணி அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி
ஒரு சங்கமா அதை அமைச்சு அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போற அந்த வேலையை செஞ்சிருக்கு. நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. பல வருடமா வெறும் போலி முகங்களை பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப சமீபத்தில் தான் நம்ம உண்மையான முகங்கள் பார்க்க கிடைக்குது. அதுக்கு வந்து மணி மாதிரியான ஆட்கள் தான் மிகப்பெரிய ரோல் பண்றாங்க. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மணிக்கும் இந்த தென் மாவட்ட கலைஞர்கள் சங்கத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பொங்கல். என்ன சைலண்டா இருக்கீங்க? மணிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மணி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 13 வருஷமா எனக்கு அண்ணன் நல்லா பழக்கம். எனக்கு என்னுடைய முதல் படம் கும்பல் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது. மணி அண்ணனால ஒர்க் பண்ண முடியல, கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க ஒர்க் பண்ண முடியல. இப்போ என்னோட 2வது படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மணி அண்ணன் வந்து பிஸி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன், சந்திக்க முடியல அவங்க. இப்போ கண்டிப்பாக என்னோட 2வது படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, திரும்பி பாருன்ட்டு. இப்போ 3வது படம் அடுத்த மாதம் நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம ஊரில் மதுரையில், நானும் மதுரைக்காரன் தான். இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் வந்திருந்தேன், இந்த வருஷமும் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த வருஷமும் வருவேன். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவர் கூப்பிட்டாலும் வந்து நிற்போனாங்க. வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சிறந்த ஒரு மனிதர். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மனிதர். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தென் மாவட்ட இளைஞர்களுக்கும் என் வாழ்த்துக்கள். 2ஆம் ஆண்டு பொங்கல் அடியெடுத்து வைத்திருக்காரு மணி. நல்ல சிறப்பாக போன வருஷத்தை காட்டிலே இந்த வருஷம் நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, நான் மதுரையில் ஒரு படம் பண்ணோம், கங்கணம் டைட்டில். அதுக்கு வந்து எனக்கு மதுரை மக்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ணாலும் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வந்திருக்கும் சார் மணி பேசுவார். அதாவது எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு நேற்று முன்னாள் வரையும் பயங்கள் இருந்துச்சு, பதட்டங்கள் இருந்துச்சு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அதில் சிறப்பு இருந்தது. கண்டிப்பாக எனக்கு கௌதம் சாரும் அரவிந்த் சாரும் இந்த டீம் வந்துடும் முழு நம்பிக்கை இருந்தது. அதனால் அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுச்சு. இன்றைக்கி இவ்வளோ தூரம் நான் வந்தது காரணம் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா என்னை நான் கூப்பிட்டு நிகழ்ச்சி நான் சில இடத்துல விஐபிஸ் கூப்பிடும் போது போகலாமா, நம்ம பேர் கெட்டு போயிருமோ, பல மாதிரி யோசிப்பாங்க. அதெல்லாம் மீறி மணிமேல் வச்சிருக்க நம்பிக்கைக்கு நான் தேங்க்ஸ் கண்டிப்பாக தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல பொங்கல் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிந்தா, அருண், கார்த்தி சேர்த்துக்கணும். கார்த்தி, காளி, இப்படி சகோதரர்கள் நிறையா பேர் ராத்திரி பகல் பார்க்காம கூட உழைச்சாங்க. அதுக்கு அவங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதை மீறி சங்க உறுப்பினர்களை மீறி சில கலைஞர்கள் பொம்பளை நிகழ்ச்சி வரவான்னு கேட்டாங்க. இந்த இடத்தை பொறுத்தவரையும் உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை, கலைஞர்களுக்கு முன்னுரிமை, யாரும் வந்து வேறுபாடு கிடையாதுன்னு என்ன எண்ணம். அதனால் கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதை கொஞ்சம் அலைச்சல்கள் பட்டவர்களுக்கு எவ்வளோ தவறுன்னு மன்னிச்சுக்கங்க. அடுத்த டைம் இன்னமும் சிறப்பாக பண்ணுன்னு கேட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் உட்கார்ந்து பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்லவர்களுக்கும் மனதார நன்றியை சொல்லிக்கிறேன். Never, 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 never gonna get away. You can break, we take, we break, we never, never, never.